அங்கீகாரம் தமிழ் திரைப்பட விமர்சனம் உண்மை சம்பவங்களால் ஈர்க்கப்பட்ட இந்த படம் ஒரு தடகள வீரர் தனது திறமைக்கான அங்கீகாரத்தை பெற அரசியல் மற்றும் அதிகார அமைப்புகளுக்கு எதிராக போராடும் கதையை மையமாக கொண்டுள்ளது. விளையாட்டு, நீதிமன்றம், சமூக நீதி ஆகியவற்றை இணைத்து உணர்ச்சிகரமாக சொல்ல முயற்சிக்கிறது. நடிப்பு கேஜே ராஜேஷ் அறிமுக நாயகனாக நேர்த்தியான மற்றும் உணர்வு பூர்வமான நடிப்பை வழங்கியுள்ளார். ஹீரோ ஸ்ட்ரெங்ஸ் உணர்ச்சிகரமான காட்சிகளில் யதார்த்தமான நடிப்பு, விளையாட்டு வீரருக்கே உரிய உடல் மொழி மற்றும் திரையிருப்பு, அநீதிக்கு எதிராக போராடும் காட்சிகளில் வலுவான வசன வெளிப்பாடு, ஆக்ஷன் மற்றும் கோர்ட் ரூம் காட்சிகளில் நம்பகமான நடிப்பு, கிளைமேக்ஸில் கதையை தாங்கிச் செல்லும் தீவிரமான நடிப்பு. மொத்தத்தில் ஹீரோ தனது முதல் படத்திலேயே அமைதியான ஆனால் தாக்கம் ஏற்படுத்தும் நடிப்பால் ரசிகர்களை கவர்கிறார். அவரின் இயல்பான திரையிருப்பே இந்த படத்தின் முக்கிய பலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. சிந்தூரி விஸ்வநாத் தனது கதாபாத்திரத்திற்கு தேவையான அமைதியான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். விஜய் வெங்கடேஷ், ரங்கராஜ் பாண்டே, மன்சூர் அலிகான் ஆகியோர் கதைக்கு வலு சேர்க்கும் விதத்தில் நடித்துள்ளனர். இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம். இயக்குனர் தென்பாதியான் விளையாட்டு வீரர்கள் சந்திக்கும் அநீதிகளையும் அங்கீகாரத்திற்கான போராட்டத்தையும் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். ஜிப்ரானின் பின்னணி இசை உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. பிளஸ் சமூக கருத்து கொண்ட திரைக்கதை, விளையாட்டு மற்றும் நீதிமன்ற காட்சிகள், உணர்ச்சி பூர்வமான வசனங்கள், வலுவான பின்னணி இசை மைனஸ் சில இடங்களில் மெதுவாக நகரும் திரைக்கதை, வணிக ரீதியான மாஸ் அம்சங்கள் குறைவு. மொத்தத்தில் அங்கீகாரம் ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் படம் அல்ல. திறமைக்கு உரிய மரியாதை கிடைக்க போராடும் ஒரு மனிதனின் குரலாக உருவாகியுள்ள சமூக கருத்து கொண்ட திரைப்படம். வலுவான கதை மற்றும் உணர்ச்சிமிக்க நடிப்பை விரும்புபவர்களுக்கு இந்த படம் நல்ல அனுபவமாக இருக்கும்.